அனைவருக்கும் இனிய காலை நல்வணக்கம். 20ஆம் தேதி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து 10th ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. வழக்கம் போல மாணவியர்கள் 96.47% பாஸ் பண்ணியிருக்காங்க. மாணவர்கள் 94.31% பாஸ் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூலுடைய பெர்சன்டேஜ் விகிதம் என்னதுன்னா 91.86%. கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் 94.34%. பிரைவேட் ஸ்கூல் என்னதுன்னா 98.14. ஓகே, இதில் ஒரு 5 மாவட்டங்கள் இருக்கிறதுல நிறைய மார்க் எடுத்த 5 மாவட்டங்கள். முதல் மாவட்டம் என்னதுன்னா புதுக்கோட்டை 97.57 எடுத்து அவங்க தான் தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. ரெண்டாவது மாவட்டம் என்னதுன்னா சிவகங்கை 97.54. மூணாவது மாவட்டம் என்னதுன்னா தஞ்சாவூர் 97.41. திருச்சி என்னதுன்னா 97.31%. அடுத்தது கன்னியாகுமரி 97.30%. சரி, இப்ப சில முக்கியமான டேட்டா கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, அதை சொல்லுறேன். தற்காலிக மதிப்பெண் பட்டியல் என்னிலிருந்து கொடுப்பாங்க? மே 22ஆம் தேதியிலிருந்து கொடுப்பாங்க. என்ன செய்வாங்க? அதை ஒரு டவுன்லோட் பண்ணி அவங்க பிரின்சிபால் சைன் பண்ணி சீல் வச்சு கொடுப்பாங்க. இதுதான் தற்காலிக மதிப்பெண். அடுத்தது விடைத்தாள் நகலுக்கான விண்ணப்பம் எப்பவுமே இருந்து நம்ம கொடுப்பாங்கன்னா மே 22 இருந்து 27 வரை பெறப்படும். துணை தேர்வு எப்ப நடக்கும்னா ஜூலை 8 இருந்து 15ஆம் தேதி வரை அந்த ரீ எக்ஸாம் இருக்கும். அதனால நீங்க என்ன மார்க்கு, அதாவது ஐயோ நம்ம தேர்ச்சி பெறலையே அப்படிலாம் நினைச்சு வருத்தப்படாதீங்க. வாழ்க்கையில இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். இதுக்காக மனசு வருத்தப்படாம கிட்டத்தட்ட ஒரு மாசம் நீங்க உட்கார்ந்து படிச்சீங்கன்னா கண்டிப்பா அச்சீவ் பண்ணிடலாம். அதுக்கு விண்ணப்பம் எப்படி கொடுக்கணும்? மே 26 இருந்து ஜூன் 9க்குள்ள விண்ணப்பத்தை கொடுக்கணும். எங்க போய் கொடுக்கணும்? நீங்க படிச்ச ஸ்கூலிலேயே கொடுக்கலாம். நீங்க படிச்ச ஸ்கூல்ல கொடுத்தாலே அவங்களே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இந்த மறு மதிப்பீடு அடிப்பாங்க. சிலவங்க மார்க் குறைய எடுத்திருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜூன் 17 இருந்து இதையும் நீங்க அப்ளை பண்ணலாம். உங்க படிச்ச ஸ்கூல்லேயே நீங்க என்ன செய்யலாம்? அப்ளை பண்ணலாம். தைரியமா படிங்க, நல்ல மார்க் கிடைக்கும். நல்ல மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாழ்த்துக்கள். 10th மாதிரியே நீங்க 12th நல்ல மார்க் எடுத்து வாழ்க்கையில உயர GMS அகாடமியின் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.